கைஸ் நண்பா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்து ஒரு வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவருங்க, ஓகேவா? அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 65 வயசு இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு பெரியவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு வீடியோவில் வந்து நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தாருங்க. ஸோ இப்போ வந்து மைத் ரெட்ஸை பற்றி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுல்ல. ஸோ அந்த விஷயத்த பற்றி அவர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நிறைய ஃபீல்டில் வந்து அவர் சக்ஸஸ் வந்து அடைஞ்சாராமா. ஸோ நிறைய விஷயத்த வந்து அவர் சொல்லணும் அப்படின்னு சொல்ல மக்கள் மத்தியில் இந்த ஊடகத்துக்கு நிறைய விஷயத்த போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர் ஐயா பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ என்னடா வந்து நானும் போயிட்டு என் ஃப்ரெண்டு மூலிமா சரி அந்த ஒரு வீடியோ வந்து நான் பார்த்துருந்தேன். கிட்டத்தட்ட அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 45 வருடமாக பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து நிறைய சக்ஸஸ் வந்து அடைஞ்சிருக்காராமா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3,00,000 3,00,000க்கு மேலே வந்து அவர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காராமா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஸோ மைவித் ரெட்ஸில் இந்தமாரி எம்எல் மார்க்கெட்டிங்கில் நல்லா பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தாருங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு வீடியோவோட கிளிப்பு போடுறேன், நீங்கள் பாருங்கள். நாளிதழ்களில் மைவி3 ஆட்ஸுக்கு முன்னால் இருந்த வந்து 45 வருஷமாக நான் வந்து எம்எல்எம், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லாம் நான் ஈடுபட்டு அதில் நல்லா சக்ஸஸ் ஆகிடும். பட் இந்த மைவி3 ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரியவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இந்த ஒரு நிறுவனத்து மேலே என்னதான் வந்து ஒரு மோசடி ஸ்கேம் வந்து நடந்திருந்தாலும், பட் இத்தனை நாள் கடந்த 2.5 வருஷமாக வந்து நடந்து மக்கள் முன்னிலையில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ எதற்காக இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி அவர் பக்கத்தில் வந்து நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருந்தார். பட் அவருடைய நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 வருடமாக நெட்வொர்க் ஃபீல்டில், அதாவது எம்எல் மார்க்கெட்டிங்கில் நிறைய இருக்குது, ஓகேங்களா? இதில் வந்து நிறைய மோசடி ஸ்கேம்னு இருக்குது. பட் இது புரிஞ்சவங்க ஏர்னிங்ஸ் பண்ணலாம். பட் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற எம்எல் மார்க்கெட்டிங் இருக்குது. எம்எல்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங். ஸோ அதுபோல் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுற போல் எம்எல் மார்க்கெட்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க் ஃபீல்டில் அவருடைய அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சக்ஸஸ் அடைஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிறுவனத்து மேலே எதற்காக வந்து இப்படி வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி கடந்த 4-5 நாளுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து வீடியோ வந்து பேசணும் அப்படின்ற போல் அந்த ஒரு பெரியவரோட வீடியோ வந்து சொல்லியிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கடந்த லாஸ்ட் 1 மந்த்தாக 2 வீக்காக பார்த்தீங்கன்னா கோவையில் வந்து நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. இந்த மாதிரி 360 ரூபா கட்டிட்டு ப்ராடக்ட் வந்து கம்ப்ளைண்ட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்டவர் பார்த்தீங்கன்னா அவர் கட்சியை சேர்ந்தவர் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிகிட்ருக்காரு. எதற்காக அப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நோக்கத்தும் அந்த ஒரு வீடியோவில் வந்து நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தார். பட் ஓகே, நீங்கள் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறீங்க, அந்த பெரியவர் வந்து சொல்லிகிட்ருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நிறைய விஷயத்த வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 65 வயசு இந்த பெரியவர் இந்த அளவுக்கு ஒரு வீடியோ எடுத்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி ஸோ ஊடகத்துக்கு சமுதாயத்தில் மக்களுக்கு போய் சேர வேண்டியது அவருடைய கருத்துக்காக கன்ஃபார்மாக வந்து நிறைய விஷயத்த வந்து அவருக்கு இந்த வயசில் ஒரு வீடியோ எடுத்து ஸோ மக்கள் முன்னிலையில் இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு இன்னமும் மைவித் ரெட்ஸுக்காக நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படி ஒரு நோக்கத்துக்காகவும் அந்த ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலை. ஸோ மக்களுக்கு வந்து தெரியணும் எதற்காக இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவருடைய நோக்கத்துக்காக ஒரே காரணத்தால் மட்டுமே அந்த ஒரு வீடியோ வந்து பெரியவர் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். முதல்ல நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடாது. ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது 360 ரூபா கொடுத்து வாங்கணும். 460 ரூபா ஒருத்தருக்கு ஒரு ப்ராடக்டை எம்ஆர்பி இருக்கிற ப்ராடக்டை நம்ம வந்து மெம்பராக இருக்கிறதுனால 360 ரூபா கொடுத்து நம்ம அவர் வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தார் பெரியவர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சாதாரணமாக 50 லட்சம் பேர் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? 50 லட்சம் பேர், அதுவும் அருமையான ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டு. அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண மெம்பர் நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த 60 லட்சம் பேரில் 10 லட்சத்துக்கு விட்டுடுங்க, 50 லட்சம் பேர் இதுக்குள்ளே வந்து சம்பாதிக்கணுங்கன்னா கண்டிப்பாக அவங்க 360 ரூபா பேக் வாங்கினா தான் உள்ளே வரும். 3 ஆட்ஸ் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு, 2 இயர் ஆச்சு. இன்னமும் பார்த்தீங்கன்னா 2024 வரைக்கும் அந்த ஒரு நிறுவனம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான். பட் அந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட 60 லட்சம் பேரில் 50 லட்சம் பேருக்கு யாருக்காச்சும் பேமெண்ட் வரலை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருந்தா ஆக்சுவலாக அந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்க, ஓகேங்க, உங்கள் சைட்லேருந்து வர நிறைய ப்ராடக்ட்லாம் இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் வந்து மாத்திரை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, அந்த ஆயுர்வேதிக் கேப்சூல்ன்றீங்க, ஃபேஸ் கேர் பேக், இந்த மாதிரி 87 வகையான ப்ராடக்ட் இருக்குன்றீங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டில் கிட்டத்தட்ட 60 லட்சம் இதன் மூலம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான்.
அப்போ எல்லாரும் அதை யாராவது யூஸ் பண்ணித்தானே வாங்கிப்பாங்க. யூஸ் பண்ணாங்க யாராவது எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இதை யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் சரும வியாதியெல்லாம் வந்து நான் கஷ்டப்படுறேன் எங்கேயாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அரசாங்கத்துலேயோ அல்லது ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு டெர்மட்டாலஜி டாக்டர்கிட்டையோ ஸ்கின் டாக்டர் போய் சொல்லியிருக்காங்களா? யாரும் கிடையாது. ஸோ ப்ராடக்டை பற்றியும் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. பணம் முதலீடு பண்ணுறதை பற்றியும் அதில் லாஸ் ஆகிடுச்சுன்னு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. பேர் மக்கள் இருக்காங்க. அந்த மாத்திரையை சாப்பிட்டு மக்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பாச்சு. ஸோ ஸ்கின்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஸோ இத்தனை நாள் கடந்த 1 இயர் ஆச்சுங்க, 2 வருஷம் ஆச்சுங்க. இத்தனை நாள் இந்த கேஸ் வந்து போராடுறதுல இன்னைக்கு ஏன் இந்த அளவுக்கு வந்து கலரி மக்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? வருமானம் வருது. இப்போ நான் வந்து அந்த கம்பெனி ஆரம்பித்த காலத்துலேருந்து மெம்பராக இருப்பேன்னு சொல்லிக்கிறதா ரொம்ப பெருமை அடைகிறேன். மைவித்ரி ஆன்லைன் டிவிலையும் நான் இருந்தேன். அதில் எனக்கு லாஸ் இல்லை. ஏற்கனவே முன்னாடி ஒரு டிவியில் ஒரு நண்பர் பேசுகிற பிரகாரம் அதில் எங்களுக்கு லாஸ் இல்லாமல் மைவித்ரி ஆரம்பித்த போது எங்களை டிரான்ஸ்ஃபர் கொடுத்து இன்ன வரைக்கும் நான் சம்பாதிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட நேரடி 3 lakhs வரைக்கும் இப்போ நான் ஏன் பண்ணிக்கிறேன். எனக்கு கீழே 44 மெம்பர்ஸ் இருந்தாலும் ஆக்டிவாக இருக்கிறது கம்மியாக இருந்தாலும் ரெகுலராக நான் இப்போ வந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு அவங்கெல்லாம் இந்த ஃபீல்டுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு இன்வால்மெண்ட்டில் எடுத்துருக்கேன். இப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த சலசலப்பு வர்றதுக்கு காரணம் மார்க்கெட்டிங்கில் நிறையவே ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவருடைய அனுபவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை புரிஞ்சவங்க, அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் புரிஞ்சவங்க வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரோட தரப்பில் வந்து சொல்லியிருந்தார். பட் அவரும் வந்து அந்த லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு. பட் இது புரிஞ்சவங்க, புரியாதவங்களுக்கு கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி கை கால் வராதவங்க, ஸோ கொரோனாவில் எவ்வளோ வந்து வீட்டில் நிறைய பேருன்றான், அந்தமாரி கை கால் விரல் இல்லாதவங்க, நடக்க முடியாதவங்க, ஸோ பத்துன்னு இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை வரலாறு வந்து வர்த்தகத்தையே மாற்றி கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த பெரியவர் வந்து ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு கன்ஃபார்மாக இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேருந்து லைஃப்பை வந்து நான் சக்ஸஸாக அடைஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தார். பட் அந்த ஒரு வீடியோ பார்க்குறப்போ எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷனாகவே இருந்துச்சுன்னு சொல்லாங்க. அந்த மாதிரி ஒரு பக்கவாக பேசியிருந்தார். இந்த ஒரு நிறுவனத்து மேலே வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காக இதுமாரி பண்ணுறீங்க, யாரும் அந்த நிறுவனத்தில் பேமெண்ட் வரல, ஸோ ஓகேங்க இந்த நிறுவனத்தில் டெய்லி 5 ரூபா கொடுக்குறீங்க, 5 ரூபா கொடுத்தாலும் பட் தேவையான பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு யாருக்காச்சும் பேமெண்ட் வரல, யாருக்காச்சும் இதாச்சு அதாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணி தான் ஒத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணி. பட் அவருடைய நோக்கம், அவருடைய சக்ஸஸ் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அடைஞ்சதை நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தார். பட் அந்த ஒரு பெரியவரோட வீடியோ வந்து பார்க்குறப்போ நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இவரை போல் வந்து நிறைய மக்கள் வந்து இந்த ஊடகத்தில் நிறைய மக்கள் வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் வந்து அவங்கக்கிட்ட போய் சேர வேண்டியது அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனலாகவே இருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஸோ இது மூலயமா பார்த்து நிறைய பலனை வந்து அடையிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே நண்பா, அந்த வீடியோவில் தான் உங்கள் பெரியவர் வந்து நிறைய ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நண்பா. ஸோ அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா பை பை. நண்பா பாய்.